Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க சேனல் புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறோம். சோ இப்போ தொடர்ந்து வந்து ஃபங்க்ஷன் வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்க அப்படினா மாமன் சீரை அப்படினு சொல்லிட்டு நலுங்கு ஃபங்க்ஷன். சோ மாப்பிள்ளைக்கு வந்து நலுங்கு வச்சு காலையில வந்து குளிக்க அனுப்பிட்டு மதியம் வந்து சாப்பாடு ஆக்கி போடுவோம். சோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து நானே ஹஸ்பண்டும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருந்தோம். மாப்பிள்ளைக்கு வந்து சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலும் நெய்யும் வந்து தொட்டு தலையில வச்சு விடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சந்தனம் குங்குமம் வச்சதுக்கு அப்புறம் பால் நெய்யும் வந்து கொஞ்சம் தொட்டு வச்சு விட்டேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அப்புறம் அத்தை எல்லாருமே வந்து மாமா எல்லாருமே வந்து வச்சாங்க. அத்தை மாமா எல்லாருமே வந்து நலுங்கு வச்சாங்க. வச்சுட்டு அப்புறம் ஃபைனலா வந்து அம்மாவும் வந்து வச்சாங்க. ஸோ எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தம்பியை வந்து குளிக்க அனுப்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து கேட்டரிங்லேயே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேசரி, ஊத்தாப்பம், உப்மா, இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் வந்து கோதுமை உப்புமாக்கு வந்து தயிர், இதெல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தோம். கூட வந்து உளுந்து வடை. ஸோ இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். லஞ்சுக்கு வந்து நிறைய பேர்த்த வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். மார்னிங் வந்து நலுங்கு ஃபங்க்ஷன், அது கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட். அது முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து பூஜை வச்சிருக்கோம். ஆஸ் யூஷுவல் வந்து கணபதி பூஜை பண்ணிட்டு கோமாதா பூஜையும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது கையெல்லாம் வர வச்சிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை ரூம்லாம் வந்து மார்னிங்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கணபதி பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. पुनर्संकल्पं शुक्लां भरदां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणानायम्य अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवं ओं ओं ममो भारत समस्त विदशेचादिं जयन्ती मंगलाकाली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा सदा नमोऽस्तुते आध्यायनाय विद्महे ध्यायामि कुलदेवताभ्यो नमः आवाहयामि आवाहिताभ्यो देवताभ्यो नमः रत्नगजहेम सिंहायामि ओं ओं वामायै नमः ओं ज्येष्ठायै नमः ओं रौद्रै नमः ओं कालिकै नमः ओं कलविकलन्यै नमः ओं बलविकलन्यै नमः ओं बलप्रदन्यै नमः ओं सर्वभूतमन्यै नमः ओं मनोन्मन्यै नमः ओं सर्वलोकेश्यै नमः ओं सर्वकल्पवरप्रदायै नमः ओं सर्वतीर्थमयायै नमः ओं पुण्यायै नमः ओं देवयोनियै नमः ओं सर्वलोकप्रियायै नमः ओं वाण्यायै नमः ओं सर्वविद्यादिदेवतायै नमः ओं पार्वत्यै नमः ओं देवमात्रे नमः வீட்டில் எல்லாரும் பூச்சுங்க, பிரார்த்தனை கையில் பூச்சுங்க. சீனியர்ஸ் எப்பயும் போல பிரார்த்தனை வாங்கிக்கோங்க. पद्मे स्थितां पद्मवर्णां चामिहोगपयेषुं तन्त्रां प्रभासां विषजाज्वलन्तीं श्रियाणि तपसां तन्तमायान्तरायाश्च भाग्या लक्ष्मीः
उभयजनां देवसरकीर्तिः समनिनाथः राजभूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमध्यं ददातु मे शुद्धिभानि च तान्यस्यन्ति प्रदक्षिणपदे पदे पापकर्मोऽहं पापात्मा पापसम्भवः प्रदक्षिण नमस्काराणि समर्पयामि எல்லாமே கும்பிட்டு குலதேவதா பூஜா அங்கார பிரவேಶ பூஜா சுப்ரீதா சுப்ரசன்னா வரதா பவது அம்பிகா தேஹ பிரியந்தாம் உள்ள சாமி ரூம்ல எல்லா பூஜையும் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து கோமாதா பூஜைக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி அங்கேயும் வந்து கோமாதா பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தோட்டத்துல இருந்து பசு கண்ணுக்குட்டி எல்லாமே வந்து கூட்டிட்டு வந்து காலையிலே கட்டி வச்சாச்சு. शुक्लां भरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्ते प्राणानायम्यामृतं ब्रह्मा भूर्भुवः ॐ ॐ नमो भारताय नमस्ते द्वैतक्षेत्रं प्रायश्चित्तार्थं गोमहालक्ष्मी पूजां करिष्ये भक्तावीर्तपदं हरिहरं ब्रह्मादिश्येमिदां पार्श्वे बङ्गदशङ्कपद्मी युक्तां शताशक्तिभिः व्यासापद्मायुक्ता सरसिजनिलये सरोजहस्ते धवलधरां सुगन्धराल्लसितोगे भगवति हरिवल्लभे मनोज्ञे ध्रुववनभूरिहरि प्रसीदमज्ञो हिरण्यवर्णाभरणीं सुवर्णदर्शजां हिरण्महीं लक्ष्मीं जातवेदो महामहा गोमहालक्ष्मी नमः. பசுவுக்கும் கண்ணுக்குட்டியும் வந்து பாத்தீங்கன்னா காலு முகம்லாம் வந்து கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வந்து மஞ்சள்லாம் பூசி வச்சு விடணும். அதே மாதிரி புது துண்டும் வந்து கட்டி விடணும். ஸோ அதுதான் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பசுவுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் வந்து துண்டு கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து ஃபுல்லா சுத்தியும் வந்து மாட்டுக்கு வந்து வச்சு விட்டோம். ओम भगवते नमः ओम भगवते नमः ओम विद्याय नमः ओम सर्वभूतनाथाय नमः ओम शुद्धाय नमः ओम स्वाहाय नमः ओम सदाय नमः ओम सुदाय नमः ओम धन्याय नमः ओम जगन्मये नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यपुष्टाय नमः ओम गायये नमः ओम आदित्ये नमः ओम दित्ये नमः ओम दीप्ताय नमः ओम वसुराय नमः ओम वसुरारण्ये नमः ओम कमलाय नमः ओम कांता
नमस्ते गुणमहाये श्रीपीठे सुरभूषिते शंखचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडाधरे देवी महालक्ष्मी नमोस्तुते देवी मुक्तिप्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरी देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योगसमज्ञानभूषिते जगत्स्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते गो महालक्ष्मी नमः अनेक कोटि प्रदान प्रदक्षिण नमस्काराणि समर्पयामि எல்லாமே பூ போடுங்க எல்லாரும் போடுங்க எல்லாரும் பூ போட்டு சாமி கும்பிட்டோம் தீபார்த்தனையும் வந்து காமிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து தோட்டத்துல வேலை பார்க்குறவங்களுக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயர் எல்லாம் வர சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே வந்து வேஷ்டி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து காணிக்கை வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் சுமங்கலி பூஜைக்கு வந்து மாமி அவங்க பொண்ணு அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாதத்துல வந்து மஞ்சள் தடவி குங்குமம்லாம் வச்சு விட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வெத்தலை பாக்கு தாம்பூலம் இதெல்லாமே வந்து வச்சு கொடுத்தோம் அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு வந்து மஞ்சள் தடவி பொட்டு குங்குமம்லாம் வந்து வச்சு விட்டோம் சந்தன குங்குமம்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு தாம்பூலம் ட்ரெஸ்ஸு அப்புறம் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுற ஜாமா அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி பக்கத்து வீட்டு மாமியும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் வயசுல பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் உட்கார வச்சு அதே மாதிரி மஞ்சள்லாம் தடவி அவங்களுக்கும் வந்து சேலை தாம்பூலம் இதெல்லாமே வந்து வச்சு கொடுத்தோம் தாம்பூலம் வச்சு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அடுத்து எங்க கசின்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கும் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து வெள்ளிக்காயனும் வெத்தலை பாக்கும் வந்து வச்சு கொடுத்தாங்க சொன்னாங்க
சாதத்துக்கு வந்து இனிப்பு கொழுக்கட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. அதான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அத்தை மாமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தோம். ஸோ தேங்காய் பழ தட்டெல்லாம் ரெடி பண்ணி ஸ்வீட் வாங்கி வச்சு தட்டில் வந்து ட்ரெஸ்ஸை வச்சு எல்லாரும் பொட்டு வச்சு தம்பிக்கு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் வச்சு கொடுத்தோம். நானும் பவித்ராவும் சேர்ந்து தம்பிக்கு வந்து எல்லா பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்த்தி எடுத்தோம். பூஜை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாத்துக்குமே சித்தி அத்தை பெரியம்மா எல்லாத்தையுமே வந்து உட்கார வச்சு அவங்க எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சு ரிட்டர்ன் கிஃப்ட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தம்பி வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. இதே மாதிரி வந்த எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பண்ணோம். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு, வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், அப்புறம் வந்து கண்ணாடி வளையல் இது எல்லாமே வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நானும் அம்மா பெரியம்மா எல்லாரும் உட்காந்து சித்தி எல்லாம் உட்காந்து தம்பிக்கு வந்து அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணோம். நெக்ஸ்ட் பெரியவங்க எல்லாம் உட்காந்து அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாங்க. மாமா தாத்தா அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கும் பொட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அவங்களும் வந்து தம்பிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. வந்து பெரியப்பா சித்தப்பா மாமா அவங்க எல்லாரும் உட்காந்து அவங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க.
ஆசீர்வாதம்லாம் முடிச்சாச்சு. மேலே லஞ்சுக்கு வந்து என்ன ரெடி பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மோத்தி லட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு மீன் வறுவல், கதம்ப பொரியல், சேனக்கிழங்கு கட்லெட்டு, பாயாசம், அப்பளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு மட்டன் பிரியாணி, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஃபுட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து சாப்பிட கூப்பிட்டு ஒரு பந்தியாக வந்து எல்லாரும் வந்து உட்காந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்தோடனே தம்பிக்கு வந்து சும்மா தண்ணியெல்லாம் ஊற்றி நலுங்கு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லஞ்சுக்கான வேலை எல்லாமே வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போதான் வந்து ஒரு ஐடியா பண்ணி கேரட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து தயிர், மஞ்சத்தூள் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ வீட்டில் அது எல்லாமே எடுத்துட்டு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி தம்பிக்கு வந்து நலுங்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தம்பியை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். தம்பி வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி கையை காலை பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். எல்லாம் மாமா எல்லாரும் சேர்ந்து எல்லாம் கலக்கி வச்சது எல்லாத்தையும் வந்து ஊத்திட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தயிரும் மஞ்சளும் கலக்கி வச்சிருந்தோம், அதை ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழம் ஜூஸு, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து எல்லாம் கலக்கி வச்சிருந்தோம். அது எல்லாமே ஒன் பை ஒன்னா எல்லாரும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கையெல்லாம் வந்து பிடிச்சிட்டு இழுத்து வச்சு எல்லாம் ஊற்றி மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஆரஞ்சு பழத்தை வந்து புளிஞ்சு அதை வந்து ஸ்க்ரப் மாதிரி போட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. தம்பி வந்து ஒவ்வொருத்தவங்களா இழுத்து அவங்க மேலேயே வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலா வந்து டியூப்ல போய் தண்ணி எடுத்து எல்லாத்து மேலேயும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியா வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அப்ப பார்த்து மழையும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட நலுங்கு ஃபங்க்ஷன் வந்து மார்னிங்ல இருந்து நடந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியா எல்லாம் ஒரு கெட் டுகெதர் பண்ண மாதிரி இருந்துச்சு பிஃபோர் மேரேஜ். மேரேஜ் வந்து திண்டுக்கல்ல தான் வந்து நடந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து மேரேஜ் விளாக்ஸ்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ எடிட் பண்ணி போட கரெக்டாக டைம் அமையாதனால தான் வந்து டிலே ஆயிடுச்சு விளாக்ஸ்லாம் போட. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம அபிக் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.